இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவர்களில் கௌதம புத்தரின் சமகாலத்தை சேர்ந்தவர் யார்? கீழ்கண்டவர்களுள் கௌதம புத்தரின் சமகாலத்தை சேர்ந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ அஜாத சத்ரு. செகண்ட் கொஷின், கீழ்காண்பனவற்றுள் எது மௌரியர் காலத்திற்கான சான்றுகளாகும்? கீழ்காண்பனவற்றுள் எது மௌரியர் காலத்திற்கான சான்றுகளாகும்? ஏ அர்த்தசாஸ்திரம், பி இண்டிகா, சி முத்ராட்சசம், டி அனைத்தும். சரியான விடை ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். தேர்ட் கொஷின், சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து டேஸ் என்னும் சமண துறவியோடு சிரவணபெலகோலாவுக்கு சென்றார். சந்திரகுப்தா மௌரியர் அரியணையை துறந்து டேஸ் என்னும் சமண துறவியோடு சிரவணபெலகோலாவுக்கு சென்றார். ஆப்ஷன் ஏ பத்ரபாகு. ஃபோர்த் கொஷின், சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள். சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள். ஆப்ஷன் சி பாண்டியர்கள். ஃபிஃப்த் கொஷின், சங்க காலத்தை பற்றி அறிய உதவும் புவியியல் என்ற நூலை எழுதியவர். சங்க காலத்தை பற்றி அறிய உதவும் புவியியல் என்ற நூலை எழுதியவர். ஆப்ஷன் பி தாளமி. சிக்ஸ்த் கொஷின், சங்ககால தமிழகத்தின் வடக்கு எல்லை. சங்ககால தமிழகத்தின் வடக்கு எல்லை. ஆப்ஷன் பி வேங்கடம். செவன்த் கொஷின், வேந்தர் எனும் சொல் யாரை குறிப்பிடுகிறது? வேந்தர் எனும் சொல் யாரை குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் ஏ சேரர், ஆப்ஷன் பி சோழர், ஆப்ஷன் சி பாண்டியர், ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. எய்த் கொஷின், வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்ற சேர அரசர். வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்ற சேர அரசர். ஆப்ஷன் ஏ சேரன் செங்குட்டுவன். நைன்த் கொஷின், பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர். பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன் சி சேரன் செங்குட்டுவன். டென்த் கொஷின், சங்ககால சேர அரசர்களில் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டவர். சங்ககால சேர பேரரசர்களில் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டவர். ஆப்ஷன் டி சேரல் இரும்பரை. 11th கொஷின், கரிகாலன் தன்னை எதிர்த்த சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேளர் தலைவர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்த இடம். கரிகாலன் தன்னை எதிர்த்த சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்த இடம். ஆப்ஷன் ஏ வெண்ணி. 12th கொஷின், கரிகாலனின் ஆட்சியின் போதான வணிக நடவடிக்கைகள் பற்றிய விரிவான செய்திகளை வழங்கும் நூல். கரிகாலனின் ஆட்சியின் போதான வணிக நடவடிக்கைகள் பற்றிய விரிவான செய்திகளை வழங்கும் நூல். ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை. 13 கரிகால சோழனின் மகள். கரிகால சோழனின் மகள். ஆப்ஷன் சி ஆதிமந்தி. 14 கொற்கையின் தலைவர் என போற்றப்படும் பாண்டிய மன்னன். கொற்கையின் தலைவர் என போற்றப்படும் பாண்டிய மன்னன். ஆப்ஷன் சி நெடுஞ்செழியன். 15 முத்துக்குளிப்புக்கு புகழ்பெற்ற நாடு. முத்துக்குளிப்புக்கு புகழ்பெற்ற நாடு. ஆப்ஷன் பி பாண்டிய நாடு. 16 சேரருக்கு உரிய பூ. சேரருக்கு உரிய பூ. ஆப்ஷன் ஏ பனம்பூ. 17 சோழர்களின் தலைநகரம். சோழர்களின் தலைநகரம். ஆப்ஷன் பி உறையூர், புகார். 18 சங்ககால தமிழகத்தில் கிளார் என்பவர். சங்ககால தமிழகத்தில் கிளார் என்பவர். ஆப்ஷன் ஏ கிராம தலைவர். 19 கோ எனும் சொல் யாரை குறிக்கும்? கோ எனும் சொல் யாரை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ அரசன். 20 சங்ககால தமிழகத்தில் தலைநகரில் இருந்த நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சங்ககால தமிழகத்தில் தலைநகரில் இருந்த நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ அவை. 21 பொறுத்துக. திணை தொழில் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, வீரச் செயல்கள், மீன்பிடித்தல் மற்றும் உப்பு உற்பத்தி, வேளாண்மை, ஆணிரை மேய்த்தல், வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். சரியான விடை ஆப்ஷன் பி 5, 4, 3, 2, 1. 22 சேயோன் என அழைக்கப்படும் கடவுள். சேயோன் என அழைக்கப்படும் கடவுள். ஆப்ஷன் ஏ முருகன். 23 சங்ககாலத்தில் பாணர், விரலியர் என்பவர்கள். சங்ககாலத்தில் பாணர், விரலியர் என்பவர்கள். ஆப்ஷன் ஏ பாடல் பாடும் புலவர்கள். 24 நாளங்காடு எனப்படும் காலை நேர சந்தையும் அல்லங்காடு எனப்படும் மாலை நேர சந்தையும் இருந்த நகரம். நாளங்காடு எனப்படும் காலை நேர சந்தையும் அல்லங்காடு எனப்படும் மாலை நேர சந்தையும் இருந்த நகரம். ஆப்ஷன் சி மதுரை. 25 முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டவர்.
முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டவர். ஆப்ஷன் சி பிளினி. 26 தமிழகத்தில் யாருடைய காலத்தில் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்றது? தமிழகத்தில் யாருடைய காலத்தில் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்றது? ஆப்ஷன் சி களப்பிரர். 27 பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர். பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் டேஸ் ஆவர். ஆப்ஷன் சி களப்பிரர்கள். 28 சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு. சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு. ஆப்ஷன் சி ஊர். 29 பனிக்கட்டியை வெப்பப்படுத்தி நீராக மாற்றுதல். பனிக்கட்டியை வெப்பப்படுத்தி நீராக மாற்றுதல். ஆப்ஷன் சி உருகுதல். 30 விரும்பத்தக்க மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு. விரும்பத்தக்க மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு 1 பருவநிலை மாற்றம், 2 காய் கனியாதல், உணவு சமைத்தல், சி பால் தயிராதல், தாவரங்கள் வளருதல், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 31 ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது. ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது. ஆப்ஷன் சி பதங்கமாதல். 32 காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும். இது ஒரு டேஸ் ஆகும். காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும். இது ஒரு டேஸ் ஆகும். ஆப்ஷன் டி மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். 33 கரைந்த நிலையில் உள்ள மாசுக்களை நீக்கும் நிகழ்வு. கரைந்த நிலையில் உள்ள மாசுக்களை நீக்கும் நிகழ்வு. ஆப்ஷன் டி படிகமாக்குதல். 34 சமையல் சோடாவின் வேதிப்பெயர். சமையல் சோடாவின் வேதிப்பெயர். ஆப்ஷன் சி சோடியம் பைகார்பனேட். 35 எலுமிச்சை சாறில் உள்ள அமிலம். எலுமிச்சை சாறில் உள்ள அமிலம். ஆப்ஷன் டி சிட்ரிக் அமிலம். 36 தாவர எண்ணெய்களில் ஹைட்ரஜன் சேர்க்கப்பட்டு உருவாகுவது. தாவர எண்ணெய்களில் ஹைட்ரஜன் சேர்க்கப்பட்டு உருவாகுவது. ஆப்ஷன் பி வனஸ்பதி. 37 துருப்பிடிக்காத இரும்பு தூண் காணப்படும் இடம். துருப்பிடிக்காத இரும்பு தூண் காணப்படும் இடம். ஆப்ஷன் ஏ மெஹரோலி டெல்லி. 38 முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர். முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர். ஆப்ஷன் சி லூயிஸ் பாஸ்டியர். 39 ரேபிஸ் என்ற வெறிநாய்க்கடிக்கு மருத்துவம் கண்டறிந்தவர். ரேபிஸ் எனும் வெறிநாய்க்கடிக்கு மருத்துவம் கண்டறிந்தவர். ஆப்ஷன் சி லூயிஸ் பாஸ்டியர். 40 சர்க்கரை உற்பத்தி ஆலையில் சர்க்கரையை நொதிக்க வைக்க பயன்படும் வினையூக்கி. சர்க்கரை உற்பத்தி ஆலையில் சர்க்கரையை நொதிக்க வைக்க பயன்படும் வினையூக்கி. ஆப்ஷன் சி ஈஸ்ட். 41 தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலமாக தயாரிக்கும் பொருள். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலமாக தயாரிக்கும் பொருள். ஆப்ஷன் ஏ ஸ்டார்ச். 42 முட்டைகள் அழுகும் பொழுது டேஸ் வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகிறது. முட்டைகள் அழுகும் போது டேஸ் வாயு உருவாகுவதால் துர்நாற்றம் வீசுகிறது. ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் சல்ஃபைடு. 43 நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தினை சோடியம் கார்பனேட் அல்லது சோடியம் பைகார்பனேட் கரைசலில் சேர்க்கும் போது வெளியேறுவது. நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தினை சோடியம் கார்பனேட் அல்லது சோடியம் பைகார்பனேட் கரைசலில் சேர்க்கும் போது வெளியேறுவது. ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு. 44 ஆல்கஹால் அடிப்படையின் பானங்களான பீர், ஒயின் போன்றவை தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படுகின்ற நிகழ்வு. ஆல்கஹால் அடிப்படையின் பானங்களான பீர், ஒயின் போன்றவை தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படுகின்ற நிகழ்வு. ஆப்ஷன் சி நொதித்தல். 45 பிரைன் என்பது டேஸ் அடர் கரைசல் ஆகும். பிரைன் என்பது டேஸின் அடர் கரைசல் ஆகும். ஆப்ஷன் பி சோடியம் குளோரைடு.